கர்த்தர் தாமே அவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவரை விட வேற யாருமே கரிசனை உள்ளவர்கள் அல்லவே அல்ல. அதுமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோடு பேசணும். சொல்லுவோம், ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, இல்லை என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். அந்த விசுவாசம். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறீர், அது எனக்கு இந்த நாளிலும், இந்த வாரத்திலும், இந்த மாதத்திலும், இந்த வருடத்திலும், ஏன் என் வாழ்நாளிலே எனக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே நான் ஜெபித்து கொண்டிருக்க வேளையில் கர்த்தர் ஒரு நல்லதொரு வசனத்தை, நான் பூவை தான் கேட்டேன், அவர் பூ மாலையே கையில் கொடுத்துட்டார். ஐ ஆஸ்ட் ஃபார் ஒன் பிளெஸிங், அவர் பஞ்ச் ஆஃப் பிளெஸிங்கை கர்த்தர் நாளில் நமக்கு கொடுக்கிறார். அதை வாசிப்போமா? ஏசாயா 57 அதிகாரம். ஏசாயா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 57 அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனம். நான் 18 சொல்ல நமக்கு எல்லாருக்கும் புரியும்ல. 18 இயர்ஸ் மறந்துடாதீங்க. 57 வயசான காலத்தில் நான் கர்த்தர் ஒரு டீனை போல வாழ்க்கையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 57 முடிந்த வரைக்கும் பைபிளை கொண்டு வர்றவங்க ஒரு பென் கொண்டு வாங்க, ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு அற்பமாய் நம்ம சுருப்பமாய் வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளும் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சுமந்து செல்கிற பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் வாரத்தில் இன்னும் விரிவாக பார்ப்போம். சுருக்கமாக இந்த நாளிலே காட்க போகிறோம். ஏசாயா 57:18 நான் வாசிக்கிறேன், உங்களுடைய விரல்கள் அது மேலே வரட்டும், அப்படியே பாருங்க. ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென். அவர்களை நடத்தி. ஆண்டவர் இந்த காலையில் இல்லை உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை நடத்தி, அவர்களை நடத்தி. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிறார். என்னை கண்ணோக்கி பார்க்கிறார்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். என்னை நோக்கி பார்க்கிற தேவன், என்னுடைய உள்ளந்திரின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி, இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அவர்கள் வழிகளை நான் பார்த்தேன் அப்படின்னா என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அனுதினமும் நம்ம படுகிற பாடு, நம்முடைய பிரயாசங்கள், அனுதினமும் நம்ம படுகிற வேதனைகள், அனுதினமும் நம்ம படுகிற துக்கங்கள், அனுதினமும் நமக்கு வருகிற குழப்பங்கள், இவைகளை பார்க்கிற ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து தான், பிதாவாகிய தேவன் தான். அவர்கள் வழிகளை நான் பார்த்து, கொஞ்சம் பென்சில் இருந்தால் அண்டர்லைன் பண்ணி கொடுங்களேன். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற தேவன், அவர்கள் வழிகளை நான் பார்த்து. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியும் சொல்கிறாரு? அவர்களை குணமாக்குவேன். உங்களை கண்டிக்கிறதுக்காக அல்ல, உங்களை குறை சொல்கிறதுக்காக அல்ல, உங்களை குணமாக்கும்படியாக. இந்த வாழ்க்கை நெடுகிலுமே துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்ல, இதை மாற்றும்படியாக, அதிலிருந்து ஒரு குணமாக்குதலை கொடுக்கும்படியாக. சரீரத்தில் மாத்திரம் அல்லங்க, நம்முடைய ஆவியில் கலங்குறோம், ஆத்மாவில் தயங்குகிறோம் இல்லை, நம்ம மன உளைச்சல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. உங்களோட மன வேதனை தான் இங்கே சொல்லப்படுது. சரீரத்திலையும் வேதனை உண்டு, மனதிலும் வேதனை உண்டு. ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருப்போம், ஆனால் நம்முடைய மனதில் வேதனை உண்டு, அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் அதிலிருந்து குணமாக்குவாராம். இது அவரால் மாத்திரம்தாங்க முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களை நடத்தி அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. குணமாக்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 குஷ்ரோகிகளை அனுப்பிச்சார்ல, அப்படி அல்லங்க. அவர்களை நடத்தினா என்ன? வாக்கிங் வித் யூ,
உன் கைப்பிடித்து உனக்கு முன்பாக உன்னோடு கூட உன் குடும்பத்தில் உன் அனுதின வியாபாரத்தில் இல்லை உன்னோடு கூட நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற ஒரு கைடாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபிலாசபராக, ஒரு மென்டாராக உன்னோடு கூட நடக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவர் தெரியுமா? நம்ம ஏதோ தேவன்னா மேலே பார்க்குறோம், சில வேளை கீழே பார்க்குறோம், சில வேளை சமமாக பார்க்குறோம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலேங்க ஒரு இதய துடிப்போடு கூட நம்மோடு கூட நம்மளை நடத்துகிற தேவன். அதோடு விட்டாரா? பின்ன சொல்கிறார் பாருங்களேன், திரும்பவும் அவர்களுக்கு. அப்படின்னா என்ன? ரிப்பீட்டடா நம்ம சந்திக்கிற சோதனைகள்லாம் அடுக்கடுக்காக வரும். பிரச்சனைகள்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். இன்னும் ஒரு துன்பம் வந்தால் அது அப்படியே நிறைய காரியங்களை கூட்டி கொண்டு வரும், பல விதமான நெருக்கங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரும் பாருங்கள். அப்படி பல வேளைகளில் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், கல்யாண மாணவர்களாக இருந்தாலும், வயதிபர்களாக இருந்தாலும் திரும்ப 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 நமக்கு என்ன பண்ணுது? வருது. ஆனால் அந்த திரும்பவும் அவர்களுக்கும், இங்கே பாருங்கள், அதில் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஒரு அழுத்தமானது. அவர்களுக்கும்னா என்ன அர்த்தம்? உன்னோட விட்டுறல, உன் குடும்பத்தை பார்க்குறார், உன் குலத்தை பார்க்குறார். அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும். வசனத்தை இன்னொரு தடவை இப்போ வாசித்து பாருங்களேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அல்ல, ஒரு பாசிட்டிவ், குணமாக்குவேன். எஸ், வில் பவரோட சொல்றாரு. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும், அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். பெற்றோருடைய பெரிய பிரச்சனை தெரியுமா? என்னை குறித்து நான் கவலைப்படுவதை காட்டிலும் என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தான் என் பாரம் எனக்கு இருக்கும். அதுதான் மனித இயல்பு, இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்டதான துக்கம் உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்களை பிள்ளைகளை குறித்தும் அவர்களை இருந்தாலும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும், அவர்களை குறித்து, அந்த நபரை குறித்து துக்கப்படுகிறவர்களுக்கும் என்ன அளிப்பாரா? இது அவரால் மட்டும்தான் முடியுங்க. ஆறுதல் அளிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். ஆறுதல் அளிப்பேன். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா தியானிங்க. இந்த மாதமெல்லாம் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருது, இல்லை அந்த பேப்பரில் மேலே ஒரு குறி போட்டு வச்சுங்க. எந்த பக்கம் என்ன சொல்லுங்கள்? 864. அது மேலே ஒரு ஸ்டார் வச்சுக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் துக்கம் தொண்டை அடைக்குதோ, எப்பெல்லாம் வேதனை அழுத்துதோ, எப்பெல்லாம் மனம் பாரமாக இருக்கோ, என்ன நம்பிக்கையோடு, உங்கள் நம்பிக்கை வளரும்படியாக, இல்லை கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம் பெருகும்படியாக இப்படிப்பட்ட ஒரு தேவன், இப்படியாய் நமக்கு செய்கிற தேவன் என்று சொல்லி இதை வாசிங்க. வாசிக்க 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 வாசிக்க, கேட்க 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 நம்முடைய விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை பெருகும். விசுவாசனால கூடாதது ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். அந்த இடத்துக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். அவர் சொல்கிறாரு, அவர்களை நடத்தி, இல்லைன்னா அந்த வழி அப்படின்னா என்ன, வழி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை தான். அவள் வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நம்முடைய வழிகள். இல்லை, நம்ம வழிகள்னால் நம்ம பின்னால் திரும்பி பார்த்தா நம்முடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, சிறு வயதில் எப்படி இருந்தேன், வாலிப வயதில் எப்படி இருந்தேன், ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு புருஷனாக, ஒரு ஸ்திரீயாக எப்படி இருந்தேன், இல்லை இந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நடத்தி, என்ன நடத்துவேன் இல்லை, நடத்தி. இட்ஸ் அ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்களேன், நடத்தினார் அப்படின்னு சொன்னால் சாட்சி, நடத்துவார் என்று சொன்னால் நம்பிக்கை, இல்லை நடத்துகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நடக்குது. ஆனால் இது அப்படியே இல்லைங்க, என்றென்றும் இது உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இந்த நாளுக்கு மாத்திரம் அல்ல, இந்த வாரத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த வருடத்திற்கு மாத்திரம் அல்ல, இந்த வாழ்க்கைக்கே இந்த வசனம் உங்களில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பிதாவை குறித்து சொல்லும் போது ஹீப்ரேல யாவேன்னு சொல்லுவாங்க. அது நவுன் அல்ல, அது ஒரு வெர்ப், செயல்படுகிற தேவன். சரிதானுங்களா? இப்போ நம்ம ஒருத்தரை குறித்து சொல்லணும்னா, ஒரு இடம், பொருள், இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நவுன். ஆனால் ஆண்டவர் பிதாவை குறித்து சொல்லணும்னா இட்ஸ் அ வெர்ப், இட்ஸ் அ டூயிங் திங். எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்டதான ஆண்டவர் தான் நம்ம எப்பொழுதும் நடத்த வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வாழ்க்கையில் இந்த வழிகள் என்று சொல்லும் பொழுது, இதற்கு நமக்கு முன்னுதாரணமாக நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அதை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, இவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, உனக்கும் இப்படி தான் நடக்கும். இல்லைங்க, இல்லவே இல்லை. ஏன்?
இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நானே வழியும் சத்தியமும். ஆமாம், இதுவே ஒரு பெரிய பிரசங்கம். ஆனால் அதில் ஒன்றே ஒன்று முதல்ல எடுப்போம். நானே வழி அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? சரித்திரம் படிக்கும்போது சின்ன வயசுலலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காந்தியன் வே. காந்தியுடைய வழின்னா என்னது? காந்தி, மகாத்மா காந்தியுடைய வழி என்னது? அகிம்சை இல்லைங்களா? நமக்கு சுதந்திரத்தை எப்படி பெற்றுக் கொடுத்தாரு? அகிம்சை முறையில். இன்னொருத்தரை குறித்து அதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, அவரை நானும் பார்த்ததில்ல கேட்டதில்லை, ஹரிச்சந்திரன். அப்படின்னா யாரு? சரித்திரத்தில் ஹரிச்சந்திரன் யாரு? உண்மை மட்டும்தான் பேசுவாங்க. எப்படி தான் பேசி சமாளிச்சதே தெரியல, நம்மளால முடியல பாருங்க. அப்போ இதெல்லாம் அவருடைய வழிகள். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பார்த்து இல்லை, நமக்கு வழிகளை தெரியணும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய வழி என்னன்னா, த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் எப்படி நடந்தார், ஆண்டவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது, ஆண்டவருடைய சிந்தனை எப்படியா இருந்தது, ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்தது, ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது. இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தடங்களை பார்த்து அந்த தடத்து மேலே காலை வச்சுட்டு போனோம்னா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவுடைய தடங்களை, இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொருக்கும் அவருடைய வாழ்க்கையில் அது எப்படி நடந்துச்சு, அவர் இதை எப்படி பார்த்தார். கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணு சுத்தில நிற்கிறாங்க, இவரை சோதிக்கும்படியாக கேள்வி கேட்குறாங்க, கையில் கல்லோடு நிற்கிறாங்க. இல்லை, எப்படிங்க அவர் நடந்தார்? எவ்வளோ ஞானம் இல்லை? இந்த ஞானம் நமக்கு வேணும், அந்த கரிசனை நமக்கு வேணும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் எல்லாருமே சொல்லுவாங்க, தேவன் எப்படி இருக்காரா? கொஞ்சம் நல்லா முழிச்சிட்டிங்களா? நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லும்போது காட் இஸ் லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அப்போ இந்த அன்பு தாங்க அவருடைய டாமினண்ட்டாக இருந்துச்சு. பிதா அப்படின்னு சொல்லணும்னா காந்தியை சொன்ன மாதிரி அஹிம்சை, ஹரிச்சந்திர சொன்ன மாதிரி உண்மை. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்லணும்னா அன்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கணும்? ஆஹா, என்ன பாஸ்டர் எங்களுக்கு என்ன அன்பு இல்லையா? என் பிள்ளை மேலே நான் அன்பு வைக்கலையா, என் கணவன் மேலே அன்பு வைக்கலையா, என் மனைவி மேலே அன்பு வைக்கலையா, உங்கள் மேலே நாங்கள் நேசிக்கலையா? எல்லாம் உண்டு. என்ன அன்பு இல்லாதவரும் இல்லை. ஆனால் அன்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், அதுக்கு பல பரிமாணங்களை நம்ம யோசித்து பார்க்குறோமா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பில் அந்த பரிமாணங்களை நம்ம யோசித்து பார்த்தா அடிக்கடி நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அறிந்தோ அறியாமலோ நம்ம சொல்லுகிற வார்த்தை கிருபை. சொல்கிறோமா? நான் நிற்பதும், அதை உணர்ந்து சொல்கிறோமா உணராமல் சொல்கிறோமா தெரில. கிரேஸ், கிருபை, அதுதான் அவருடைய பாதை, அதுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த கிருபைனா என்னது? தகுதியற்ற ஒருவருக்கு செய்கிறது தான். அப்போ அது அந்த வழியில் நம்ம அந்த பரிமாணம் நம்மகிட்ட இருக்கா? தகுதியற்ற பிள்ளையாக இருக்கலாம், தகுதியற்ற கணவராக இருக்கலாம், தகுதியற்ற நண்பராக இருக்கலாம், தகுதியற்ற எதிரியாக இருக்கலாம். அவங்களுக்கு ஆர் வி ஏபிள் டு கிவ் கிரேஸ்? சொல்லுங்களேன். ஒழுங்காக நம்மளோட கூட நடந்து வர்றவங்களுக்கு ஓகே ஓகே இவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இவங்களையும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன உதவாக்கற, புரியுதுங்களா? இவனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, என்ன கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? அந்த கிருபை தாங்க அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. ஹல்லேலூயா. ஸோ அந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரேஸை காமிச்சு பாருங்களேன், இந்த கிருபையை காமிச்சு பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவருடைய அன்பின் பரிமாணத்தில் ஒன்று உண்டு, இரக்கம். என்னது? மர்சி. இரக்கம்னா இறங்குது. யாரை பார்த்தாலும் அவருக்கு என்ன வந்துடுது? ஒரு இரக்கம் வந்துடுது. இல்லை, அப்படியே ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு நெருடல் வந்துடுது. நம்ம கூட நிறைய நேரத்தில் ஒரு சில செய்திகளை கேட்டால் வச்சா பார்த்தா இது பண்ணால் உடனே வருதா வரலையா? மறிச்சவங்களுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம், அதுக்கு என்ன பேர் போடுறாங்க? கார்டுக்கு மேலே இரங்கல் கூட்டம், இல்லையா? ஸோ அப்போ இரக்கம் என்பது தேவனுடைய சுபாவம், அதுதான் அவருடைய வழிகள். அவர் நமக்கு இரக்கம் காட்டலைன்னா இங்கே நம்ம உட்கார்ந்துருக்க முடியுமா? அவர் நம்மளை திராஸில் போட்டு பண்ணார்னா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்லைங்க. அப்படிப்பட்டதான் இது. இந்த அன்பு தாங்க அது நம்மள காணப்பட வேணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு அன்பின் பரிமாணம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. என்னது? மன்னிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கேட்டால் மன்னிக்கிறேன். பேதுருக்கே கலக்கம். ஆண்டவரே நீர் சொன்னீர்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு நானும் மன்னித்தேன். எத்தனை முறை மன்னிக்கிறது? என்ன
எத்தனை முறை மன்னிக்கிறது ஆண்டவரே? எத்தனை முறை மன்னிக்க சொன்னார்? 7 7 7 7 × 7 எவ்வளோ? 49. 70னா அப்போ 500 முறை கூட இல்லை, 490 முறை எண்ணிக்கிட்டே வாங்க. 491வது முறை மன்னிக்க வேண்டாம். அப்படி பொருளா? இல்லை, எப்பொழுதுமே மன்னிக்கிற தேவன். அப்படி கணக்கு பார்த்து நம்மளை மன்னிச்சார்னா என்ன, ஏன்னா லிஸ்ட்லாம் பெரிய லிஸ்ட்டு, நான் இங்கே நிற்கவே முடியாது. அவருடைய மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அதுவும் இத்தனை முறைக்கு மேலேயே என்னை மன்னிக்கிறதுனால தான் நான் நிற்கிறேன், நீங்கள் நிற்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் நிற்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ அன்பின் பரிமாணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ் நிறைய பார்க்கலாம், அதில் நிறைய பார்க்க விரும்பலை, நேரம் இருக்காது. அடுத்து என்ன தெரியுமா? ஒரு கரிசனை, ஒருத்தரை குறித்த ஒரு கரிசனை. இதெல்லாம் ஆண்டவரத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. அடுத்தவங்களை குறித்த கரிசனை, ஒரு கம்பேஷன் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன், அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்கள நேசிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு கரிசனையோடு அவங்களோட பழகும் பொழுது தாங்க கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவும் நல்லா இருக்கும், சகோதரன் சகோதரியுடைய உறவும் நல்லா இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் நல்லா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் கொஞ்சம் தப்பு பண்ணி யார்ட்டையா மாட்டிட்டு வந்து டோஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா உடனே உங்கள்கிட்ட என்ன வரணும்? அவங்கள குறித்த கரிசனை வரணும், அந்த வார்த்தையை பேசணும். நாளைக்கு அவங்க உங்களுக்கு யாராக இருப்பாங்க? நீங்கள் எள்ளுன்னா என்ன மாதிரி உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. பாருங்கள், இதெல்லாம் வழிகள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இதற்காகத்தான் நம்மை படைத்தார். இதை காண்பிக்கும்படியாகத்தான் அவருடைய சாயல் நம்மளில் காணணும்னு சொன்னால், வெறும் முகத்தில் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு கல்யாண நாளில் வந்து தாலி கட்டும்போது அழகாக இருந்துட்டு அடுத்த நாளே வேறு மாதிரி மாறுறோம் பாருங்க, அப்படி அல்ல. அவருடைய சாயல் என்று சொல்வது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், அவர் வாழ்க்கையில் நடந்து கொண்ட காரியங்கள். அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் வரணும். நம்முடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன வேணும்? குட்டு பேடு மட்டுமல்ல, இவ்விதமான 4 காரியங்களும், இதே போல் இன்னும் 40 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஒன்று இது எல்லாவற்றுக்கும் மேலே ஏன் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒன்று யோசித்து பார்ப்பேன். சிலர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சிம்பத்தியோடு அவங்கள பார்க்காதவங்க இருக்க முடியாது. 90 பேராது, 190 பேராது ஒரு சிம்பத்தியோடு தானே நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? சிம்பத்தியோட வா, அப்படியா? இல்லை, எப்படி? எம்பத்தி. எம்பத்தினா என்ன தெரியுமா? எனக்கு நடந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேனோ அதே ஃபீலிங் அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது வரணும். அப்படி வந்துட்டா இந்த கணவன் மனைவி உறவு இல்லை, இந்த கிறிஸ்டியன்ஸ் தான் நிறையா டைவர்ஸ், இதெல்லாம் இருக்கவே முடியாது. கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம டைவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிரிகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை, அந்த சிம்பத்தி இல்லை. பிரித்து விடுறோம்னா அதை விட மோசம். என்ன சிம்பத்தி இருக்கணும்? ஐயோ, என் பிள்ளை கஷ்டப்படுறானே, இவ கஷ்டப்படுறாள், இவ மருமக இப்படி கஷ்டப்படுறாள், என் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் வாழ்க்கை இப்படி அமையணுமே அப்படின்னு ஒரு சிம்பத்தி அவங்க மேலே வரணுங்க. அந்த சிம்பத்திக்கு மேலே கிறிஸ்தவங்களுக்கு என்ன வரணும்? ஒரு எம்பத்தி வரணும். எனக்கு இப்படி ஒன்று நடந்தா, நான் தனியாக வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அவருடைய துணை, ஓ சகோதரர்கள் ஒருத்தர் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இல்லை, அந்த கஷ்டத்தை ஏன் கஷ்டம் போல் ஏற்றுக்கொண்டா. ஜெயின்ஸில் கூட, ஜெயின் சமுதாயத்தில் கூட ஒரு சகோதரன் விழுந்து விட்டால், தோல்வி அடைந்து விட்டால், வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சு விட்டால் 7 முறை தூக்கி விடுறாங்களாம். நம்ம ஒரு முறையாக தூக்கி விடுறோமா? புரியுதுங்களா? அது சிம்பத்தி. ஆனால் எப்பொழுதுமே தூக்கி விடுறா இருந்தால் நம்மள என்ன இருக்கிறது? எம்பத்தி இருக்குது. அதுதான் தேவ குணம், தெய்வீக குணத்தை உங்களில் காண விரும்பும். மனுஷனாக அல்ல, மிருகமாக அல்ல. சில வேளை மிருக குணம் இருக்குது, சில வேளை மனுஷ குணம் இருக்குது, சில வேளை மிருக ஆவி இருக்குது, சில வேளை மனித ஆவி இருக்குது. தேவனை இவையெல்லாம் கேட்கவில்லை, என் ஆவி உள்ள மக்களாக நீங்கள் நடமாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன் குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை. அதுக்கப்புறம் என்ன, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நானே வழியும்னு எப்போ சொன்னார் அப்படின்னு சொன்னால், கூடவே நடந்துட்டு இருக்கான் தோமா. அவன் நல்ல தோமா போல இங்கே வரைக்கும் நடந்து வந்தார். நம்மெல்லாம் இன்னைக்கு உள்ளே வந்துட்டோம் கடவுளுக்குள்ள. ஆனால் அவர் சந்தேகம் ஒரு பக்கம் என்ன, ஆனால் ஓப்பனாக கேள்வி கேட்குறவர், ஓப்பனாக பேசுகிறவர். அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன நீர் எங்கே போறீர்னே எனக்கு தெரியாது, என்ன அதில் இது இல்லாமல் நீ என் வழியில் வாங்கன்னு சொல்கிறீங்களே.
அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது தான் இது ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நீ என்னையும் பார்க்காதடா, நானே உனக்கு வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட நடந்தல்ல, தொடர்ந்து நடந்து வா, என் பாதத்தடியிலே நடந்து வா, நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அப்படி நடந்துக்கொள் என்று சொல்லி 3 ஆண்டுகள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு போனார் சீஷருக்கு. அதனால தான் அவங்க எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எல்லா தேசத்துக்குள்ளும் கடந்து வந்து அவருக்காக மரித்தார்கள். 2 பேர் சிலுவையில் தலைகீழாக தொங்கி ஜீவனை கொடுத்தாங்க. ஏன்? ஆண்டவர் இப்படி கொடுத்தார், அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக தொங்க விட்டு சிலுவையில் அறையுங்க, நேராக அறையாதீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்படிப்பட்டதான அன்பு நமக்குள்ளே வரும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57:18. இப்போ பொருள் உணர்ந்து வாசிங்க. ம் 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 சாரி, இதில் கொஞ்சம் எமோஷன்ஸை சேர்த்து வாசித்து பார்ப்போமா? எல்லாருமே கொஞ்சம் எமோஷன்ஸை உள்ளே போட்டு பாருங்களேன். ஒருத்தர் இப்படி சொன்னாங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க, அந்த எமோஷன்ஸோடு சொல்லுங்கள். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதில் சில சங்கடங்கள் பலரால் வரும். பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் பல சங்கடங்கள் நம்மாலே நமக்கு வரும். அப்போது என் தேவன் குணமாக்குனா இந்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஜுரத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்குற தேவன் அல்ல. இந்த ஜுரத்தின் காரணத்தை கண்டறிஞ்சு அதற்கு மட்டும் மருந்து கொடுக்கிறவர் அல்ல. இந்த ஜுரமே வரக்கூடாது என்று சொல்லி வேரோடு கூட பிடுங்குகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன கட்டி ஒன்று உண்டு. அது உருளும், ஒன்றுமே தொல்லை கொடுக்கல. என் பையன்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, என்கிட்ட வாங்கன்னா. சரின்னு போனேன். ஒரு சின்ன கட்டி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவனும் ரேச்சலும் போராடுறாங்க. அப்புறம் முடிஞ்ச பிறகு கேட்டேன், ஏன்டா அப்படின்னு. உங்கள் கட்டியை முதல்ல நான் எடுத்துட்டேன், ஆனால் எப்பொழுதுமே இப்படி கட்டி ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு மேலே ஒரு மெம்பரேன், ஒரு சாக் இருக்கும். அதை நான் விட்டுட்டேன்னா திரும்பவும் அதில் என்ன பண்ணோம், இதே மாதிரி வரும். அதனால் அதை கண்டுபிடிச்சி தேடி எடுத்து அதை சுரண்டி அதை சுத்தமாக நான் எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு வலி இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த இடத்துல என்ன வராது, எந்த ஒரு கட்டியும். எப்போ ஒரு டாக்டருக்கே இவ்வளோ தெரியும்னா, நம்மளை படைத்த ஆண்டவருக்கு நமக்கு வர்ற துன்பங்களை தொடர்ந்து வராமல் அதை எடுத்து போடுவதற்கு அவர் எவ்வளோ ஆவலுள்ளவராக இருப்பார். அவர் ஆற்றுகிறவர். பாருங்கள், இப்போ அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த விதமான நம்முடைய வாழ்க்கையில் குணமாக்குகிற கிருபை எப்படி வேலை செய்கிறது, இல்லை அவர் எப்படி நம்மளை நடத்துகிறார். அப்போ நடத்தும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சுத்திகரிப்பை அவர் தேவைப்படுறதுனால நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:8 கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். முதல்ல 38 அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அதில் 4, 5, 6, 7, 8, 9, 4 to 9 வாசிங்க. தாவீதுடைய சாட்சி பாருங்களேன். என் தவிப்பு உமக்கு மறைவாயில்லை. என் தவிப்பை பாருங்களேன். பல உலகத்தில் இருக்காங்க, நம்ம தவிக்கும் போது பார்த்தும் பார்க்காம போயிடுவாங்க. பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு போகிறவங்க, பார்த்துட்டு இது இவனுக்கு வேணும் இவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு போகிறவங்களும் உண்டுங்க. இதுதாங்க உலகம். ஆனால் தேவன் நம்முடைய தவிப்பை என்ன பண்ணுறாரா, அவன் என்ன சொல்கிறான், தைரியமாக என்ன சொல்கிறான், என் தவிப்பு உமக்கு. இந்த இடத்த பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே மேலே வாங்க. முதல்ல இதை நான் சொல்கிறேன், அப்புறம் மற்றதை சொல்கிறேன். 5வது வசனம், என் மதிக்கேட்டின் நிமித்தம்.
என் புத்தியற்ற தன்மை நிமித்தம், நான் முட்டாளா, நான் பேதையா, நான் இன்னசென்ட்டா, என் மதிக்கேட்டின் நிமித்தம் எனக்கு புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு என்ன போயிடுச்சு. அப்போ அது நெடுநாளாக இருக்குது. என் மதிக்கேடு ஒரு நேரத்தில் நான் புத்தியற்றவளாய் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேங்க. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, காயப்படுத்திட்டு உள்ளுக்குள்ள சீல் வச்சிருச்சு. அது புண்ணா மாறி எப்படி இருக்கு, நாற்றம் எடுக்குது பாருங்களேன். அது அழுகி நாற்றம் எடுக்குது. அது என்ன பண்ணுச்சு, என்ன 6ஆம் வசனம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், ஒடுக்கப்பட்டு விட்டேன், ஒடுங்கிட்டேன். யாரையும் பார்க்க பிடிக்கல, யாரோடையும் பேச பிடிக்கல, யாரை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஒடுக்கத்துக்குள்ள, ஒரு சின்ன இடத்துக்குள்ள நான் கொண்டுட்டேன். நாள் முழுவதும், காலையில் அல்ல, மாலையில் அல்ல, 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, எப்பொழுதுமே நான் எதை சுமந்துட்டு இருக்கேன், இந்த துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதைத்தாங்க என் ஆண்டவர் பார்த்தாரு. இன்னும் நீங்கள் இந்த வசனத்தை போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கர்த்தர் அங்கே சொல்லியிருக்காரு. இது தாவீதின் அனுபவம். அப்படியே மேலே போனீங்கன்னா சங்கீதம் அதே 38 10 11 வாசிங்க. இப்படி நம்ம வாழ்க்கை நடத்தும் பொழுது மற்றவர்களும் இது மாதிரி நடத்துறாங்க. அதை வெளிப்படையா தாவீது சொல்றான் 38:10, என் உள்ளம் குழம்பி ஒரே குழப்பம். ஏன் எனக்கு இது, ஏன் இப்படி போயிட்டு இருக்கேன், ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையை செலவில் நடத்திட்டு இருப்போங்க. இந்த குழப்பம் நமக்குள்ள இருந்தாலே இது குழப்பி 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 இந்த ட்ரில் போட்டால் ஆழமாக போய் தண்ணி கண்டுபிடி இருக்கும், ட்ரில் போகிற மாதிரி, போர் போகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள என்ன பண்ணோம், அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். என்ன அதனால என்ன ஆயிடுதான், என் பலன் என்னை விட்டு, ஆமாம், ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு வில் பவர் இல்லை, ஒரு மனசில் ஒரு தைரியம் இல்லை, ஒரு சரீரத்தில் ஒரு பலம் இல்லை, என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டு. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, ஆமாம், உங்கள் முகத்தை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் சிநேகிதரும், யாரு, என் ஃப்ரெண்டும், என் கணவனோ, என் மனைவியோ, என் சகோதரனோ, என் தாயோ, என் பிள்ளையோ, என் தோழரும் என் வாதையை கண்டு கிட்ட வர்றதில்ல, விலகி போகிற சூழ்நிலை வருதுங்க. பல வேளையில் பலர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது எதுக்குடா நமக்கு பஞ்சம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. என்ன, என் இனத்தாரும் எங்க நிற்கிறாங்களா, ஆமாம், என் இனத்தார்னா யார், கூட பிறந்தவங்க வச்சவங்க. என்ன நீங்கள் செட்டியார்னா செட்டியார், நாடார்னா நாடார், என்ன முதலியார்னா முதலியார், இல்லை உங்கள் ஊர் பேரை சொன்னீங்கன்னா இவங்க எல்லாம் கூட சரி. இனி இந்த இது தேராது. நம்ம தூரத்துக்குள்ளே போகலன்னா நம்மளை என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுதும் கூட என்ன அது என்னவா, நான் தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன். இப்படிப்பட்டதான காரியம் பொழுது நான் தடுமாறிடுவேன். என் வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் வந்துடுங்க. என்ன செய்ய, எப்படி செய்கிறேன், எப்போ செய்கிறேன் ஒன்றுமே தெரியாது, ஒரு தடுமாற்றம் வந்துடும். என்ன, என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் கூட மறக்க முடியல. இப்படி அப்படி பண்ணுறது திரும்பி என்ன பண்ணுது, என் முன்பாக இருக்கிறது. அதுக்கு கடைசி அவன் சொல்கிறது தான் நமக்கு முக்கியமானது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்டதான நம்மளை நடத்துகிற தேவன் முதலாவது ஒரு கன்விக்ஷனுக்குள்ள இல்லை, இந்த காரியத்தை ஒரு குற்ற உணர்வை வெளிப்படையாக கொண்டு வருவார். ஒரு பொருள் ஒரு சரீரத்தில் ஒரு இடத்துல கட்டியிருக்கு, அது இருக்குன்னா ஓப்பன் பண்ணிடுறாங்களா, ஓப்பன் ஊண்டு. அப்போது உங்களுடைய காயத்தை அவர் கீறி ஆகணும். இது எந்த மற்றவர்னாலேயோ உங்கள்னாலேயோ நீங்களே ஏற்படுத்தி கொண்டு அது உங்களுக்கே, இது இப்போ யோசித்து பார்க்கும்போது நான் இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, இப்படின்லாம் என்ன வேதனை இப்படிலாம் வந்தால் கூட அதை கீறி பார்க்கிற தேவன், அதை கீறுவது எதற்காக, ஆற்றும்படியாக, குணமாக்கும்படியாக. இன்றைக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை தேவன் உங்களோடு கூட பேசுவார்னு சொன்னால் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன்னா, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம். இந்த இடத்துல தாவீது வந்தாங்க. இந்த இடத்துல தாவீது வந்தான்.
அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். கர்த்தர் அவனை என்ன சொல்றாரு, அவனை எப்படி சொல்றாரு, அவனை பார்த்து என் ஃப்ரெண்டுன்னாரா, சீஷர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்ன சிநேகிதராக இருக்கிறீங்கன்னாரு. தாவீதை பார்த்து என்ன சொன்னார், கேட்கல. அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வருவீங்க. எப்போ விசாரப்படுறீங்களோ, எப்போ இந்த காரியத்தை நிமித்தம் உண்மையிலேயே என்ன நொறுங்குண்டு நம்ம வர்றோமோ, நம்ம விசாரப்படும் பொழுது அந்த அக்கிரமத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும்போது, மற்றவரிடத்தில் இல்லை, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும்போது தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை அதிலிருந்து அந்த செத்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மரித்த நிலைமையிலிருந்து அது நமக்கு அப்படியே காய்ப்பாய் போய்விட்டாலும் கூட, எப்பேற்பட்ட எத்தனை வருஷமா நீங்க சுமந்துகிட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு உயிர்ப்பிப்பை கொடுக்கக்கூடிய என் தேவன் இந்த நாளில் இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே இது சங்கீதத்தில் வரும்போது அவன் சொல்லுவாங்க சாட்சியா 85:6 கேட்போமா? என்ன கேட்கணும்? திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இல்லை, இது ஒரு ஜெபமாக அவன் ஏறெடுக்கிறான். கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நொறுங்குண்டவர்களை, நான் 147:3 பாருங்களேன். 147:3 2 முறை வாசிப்போம். சங்கீதம் 147:3. இன்னொரு தடவை. எப்போ நம்ம விசாரப்படுகிறோமோ, எப்போ நம்ம அறிக்கை செய்கிறோமோ, அப்போவே நமக்குள்ள என்ன வந்துடுது, ஒரு நொறுங்குண்ட ஒரு ஆவி வந்துடுது. அந்த நொறுங்குண்ட ஆவியை வேற யாராலையும் சுத்தப்படுத்த முடியாது, வேற யாராலையும் சுகம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? வாசிங்க, என்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அது ரெண்டாவது. முதல் குறிப்பு குணமாக்குறாரு. He will heal you. இன்னைக்கு நீ எந்த ஒரு காரியத்தோடு கூட, எந்த ஒரு வேதனையோடு கூட, என்ன ஒரு துக்கத்தோடு கூட, என்ன ஒரு பாரத்தோடு கூட, என்ன ஒரு அழுத்தத்தோடு கூட நீங்கள் இன்னைக்கு கடந்து வந்திருக்கீங்களோ, He heals you today. இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணமாக்குறவர் என்ன பண்றாரா? காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. உன் காயத்தை தேவன் கையாளுகிறவராய் இருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு. தாழ்த்துகளை நடத்துகிற தேவன். அதே நேரத்தில் தாவீதினுடைய வார்த்தை, தாவீதுக்கு எப்படி இப்படி செய்தார், இது எல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம்.